வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எடிட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரெக்கார்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ எப்படி எடிட்டிங் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லேப்டாப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இது மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். யாராவது யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக நான் போடுவேன். ஒவ்வொரு வீடியோவாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகே, அடுத்தது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஷாட்டுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் அந்த ஆப்பில் தான் எடிட் பண்ணுவேன். இந்த ஆப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணுமா இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். நியூன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் என்ன விஷயம்னா, இப்போ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். என்னன்னா, இப்போ இந்த இதோட ஸ்க்ரீனை சின்னதாக்கணுமா இல்லை பெருசாக்கணுமா எப்படிங்கிறத பார்ப்போம். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம இப்படி பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நேராக வேணால் நேராக, சைடு வேணால் சைடு, இந்த மாதிரி இதில் பண்ணிவிட்டு இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அந்த பேஜ் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஸ்டிக்கர் ஏதாவது நம்ம கீழே பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒன்று ஸ்டிக்கர் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கீழே வரும். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஷேர்னு இருக்குது பாருங்கள், நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஷேர்னு இருக்கா, இதை சின்னதாக்கிட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் அதிலே வரும். அதை எந்த இடத்துல நம்ம வீடியோ தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் சின்னதாக்கி கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சது மொபைலில் எப்படி பண்ணணுங்கிறது நான் போடுறேன். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அது இதாகிடும். இப்போ இது ஃபுல்லாக, இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த நம்ம ஷேருங்கிற அந்த இது இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இதை ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜை விட்டு வெளில போகக்கூடாது. இதில் இருக்கும். இதை இன்னும் குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ எஸ்பிஓ பற்றி நம்ம எதுவும் கொடுக்கணும், ரீஃபண்ட் ரிலேட்டட், வித்ட்ரால் ரிலேட்டட், இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு பேராவா இல்லை ஏதோ ஒன்று இதை பற்றி தான் டைப் பண்ணணும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ரெசிபீஸ் எல்லாம் சொல்லும் போது அந்தந்த ரெசிபி காமிக்கும் போது அந்த இடத்துல மட்டும் அந்த ரெசிபியோட நேமை நம்ம டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அது பண்ணலாம். இன்னும் வேறு என்னென்ன செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் எஸ்பிஓ பற்றி சொன்னேன். இப்போ ரீஃபண்ட் ரிலேட்டட்னு போட்டு கீழே நம்ம கீழே வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேராவை கூட டைப் பண்ணி இதை சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இதை வந்து இந்த தூரத்தில் வச்சுக்கணும், சின்னதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஆடியோ ஏதாவது ஒரு மியூசிக் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ ஏதாவது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் வீடியோ போடுறீங்க, அது மோட்டிவேஷன் வீடியோவாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு வீடியோவாகவோ நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை வந்து டிக் பண்ணிட்டா அந்த மியூசிக் அங்கே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். அடுத்தது இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ, இல்லை வீடியோவில் எதுவும் கட் பண்ணணும், இல்லை ஏதாவது இடத்த வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட இதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எடிட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைபர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வந்துட்டு இதில் வந்து ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். எந்த மாதிரியும் பண்ணலாம். இதிலையே எடிட் பண்ணணுன்னா எடிட்டும் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா டிலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதே மாதிரி நம்மளோட லெட்டரை வந்து எந்தெந்த பொசிஷனில் வச்சுக்கணுமோ அந்தந்த பொசிஷன்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுவேங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். அடுத்தது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது எம்பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணணுன்னா அப்லோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.